ஹாய் ஒருவன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ளது நல்லா படித்து வச்சுக்கோங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இதுலேருந்து ஒரு 2-3 5 மார்க்காக வந்து 2-3 3 மார்க் வரும், 2-3 2 மார்க். அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் பேப்பர். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் டே நைட் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக் 10 வந்துடும் உறுதியாக. சில டிஸ்ட்ரிக் 12 கூட வரலாம், சில டிஸ்ட்ரிக் 8 கூட வரலாம். ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ அதனால் புக் பேக் 1 மார்க் நல்லா படிங்க. 2 மார்க் பாருங்கள். இந்த கொஸ்டின் யாருமே படிக்கிறது இல்லை, நிறைய வாட்டி கேட்குறாங்க. ஹவு கரண்ட் சென்சிட்டிவ் கேவலோமீட்டர் இன்க்ரீஸ், யூனிட் 3ல் இருக்குது. ஹைஜன்ஸ் பிரின்சிபல், காப்பர் வயர் சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது கூலும் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ், ஒர்க் ஃபங்க்ஷன், வாட்லெஸ் கரண்ட்டு, டிமார்கன் தியரம், ரேடியேஷன் இதுவும் இம்பார்ட்டன்ட். யூஸ் ஆஃப் ஐஆர் ரேடியேஷன். ஸோ எல்லாமே நம்ம சொன்னது தான். அடுத்த 3 மார்க் வந்து பொட்டன்ஷியல் டு பாயிண்ட் சார்ஜ், லாசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், எஃப் அண்ட் ஆர் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ரோபோட்டிக்ஸ் 11th லெசன். அது 11th லெசன் வேண்டாம், முடிஞ்சால் இந்த கொஸ்டின் மட்டும் பாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆட்டோமேட்டிக் வேவ், இந்த சம்மும் இம்பார்ட்டன்ட் தான். டி ப்ரோக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான், கேவலோமீட்டர் டு அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், அம்மீட்டரும் பார்த்துக்கணும், லாரன்ஸ் போஸும் பார்த்துக்கணும். இதில் கேட்பாங்க. சீபெக் எஃபெக்ட் அண்ட் அப்ளிகேஷன் பாருங்கள். இதுலேருந்து ஒரு 2 கொஸ்டினாக வரும் பாருங்கள். ஆக்சல் லைன் பார்த்துக்கோங்க, பியூர் இண்டக்டிவ். இது ரெண்டுலேருந்து எதோ ஒன்று எழுதலாம். பியூர் இண்டக்டிவ் இம்பார்ட்டன் தான், ஆக்சல் லைனும் இம்பார்ட்டன் தான். ஃபிசூஸ் மெத்தடு, வீஸ்டோன் பிரிட்ஜ் எழுதிடலாம். எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அதுக்கப்புறம் சிங்கிள் சிரிட்டு பார்க்கணும். சரி பரவாயில்ல, யங் ஸ்டெபிள் செட்டாவது பாருங்கள். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பாருங்கள். டயா பேரா ஃபேரோ அப்படி கேட்டிருக்காங்க, என்ன ஏன்னு தெரியல. போர் nth ரேடியஸ், அதுக்கப்புறம் ஃபுல்வே ரெக்டிஃபையர், ஐன்ஸ்டைன் ஃபோட்டோடிக் ஈக்குவேஷன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபுல்வே மட்டும் இல்லை, ஆஃப் வே பாருங்கள், டிமார்கன் தியரம் பாருங்கள். அண்டு ரொம்ப முக்கியம், இந்த லெசனில் வந்து 3rd யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் கண்டக்டர், சர்க்குலர் காயில், சைக்ளோட்ரானாவது பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2nd யூனிட்லேயே எல்லாமே பாருங்கள், 1st யூனிட்லேயே எல்லாம் பாருங்கள், 5th யூனிட்லேயே 8th யூனிட்ல எல்லாம் பாருங்கள். உங்களால் எல்லாமே எழுத முடியும் நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா. ஸோ ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி எதில் வரும்? 2nd யூனிட் நான் கொடுத்த ப்ராப்ளம், அப்புறம் 4th யூனிட் நான் கொடுக்குற ப்ராப்ளம், 6th 7th யூனிட் கொடுக்குற ப்ராப்ளம், 8th 9th. ஸோ அட்லீஸ்ட் இந்த 5 யூனிட்லேயாவது ஒழுக்கமாக ப்ராப்ளம் பார்த்துருப்போங்க. கம்பல்சரி எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோவை கொஞ்சம் ஒரு ஃபார்வர்டில் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸாவது ஒழுக்கமாக பாருங்கள். யாருக்குன்னா ரொம்ப முடியல, ஃபெயில் ஆகிறவனுக்கு 1 மார்க் படித்து இதையாவது பாரு. பட் ஆனால் மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் நான் இங்கே சொல்லியிருக்கேன், அதையுமே பாரு. தேங்க்யூ.